புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு குடும்பக்குள்ள சந்திரலேகா ஆவி புகுந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஆம்பளைய கொள்ளுதுன்னு நீங்களும் நம்புறீங்களா என்று கோயில் பூசாரியிடம் கேட்டான் ரிப்போர்ட்டர் கார்த்திக். என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? ஆத்தா சத்தியமா நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குடும்பத்திலயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் சந்திரலேகாவால நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இனி யாருக்கு கல்யாணம் ஆனாலும் முதலிரவு மட்டும் இங்க நடத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க என்றார் புலியூர் கால பைரவர் கோயிலின் பூசாரி. யார் அந்த சந்திரலேகா? ஏன் இப்படி எல்லாம் பண்றா என்று கார்த்திக் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க என்று சொன்ன பூசாரி பைரவர் சன்னதிக்குள் சென்றார். அப்போது அவன் செல்போன் சினுங்கியது. கார்த்திக், ஸ்பாட்ல தானே இருக்கீங்க? யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் என்று கேட்டார் அவன் வேலை செய்யும் டிவி சேனலின் ஹெட். எஸ் சார், நல்ல டிவி சீரிஸ்க்கான பிளாட் கிடைச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை சார் அந்த சந்திரலேகாவோடது. மெகாவுக்கான எல்லா கண்டென்ட்டும் இருக்கு என்று கார்த்திக் உற்சாகத்துடன் சொல்ல, குட், இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணி கூட கவர் பண்ணிட்டு வாங்க. போட்டோஸ், ஸ்டாக் ஷாட்ஸ் மறந்துடாதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லுங்க. கீப் அப்டேட்டிங் மீ. ஹேவ் a good and bye. தேங்க்ஸ் சார். பாய் என்று கால் கட் செய்ய, கோயிலின் கருவறையிலிருந்து பழைய ஓலைச்சுவடி கட்டுகளுடன் வெளியே வந்தார் பூசாரி குணசீலன். கார்த்திக் ஆர்வம் தாங்க முடியாமல் அவரையே பார்த்துக் கொண்டு நிற்க அந்த ஓலைச்சுவடிகளை பிரித்து படிக்க ஆரம்பித்தார் பூசாரி. கார்த்திக் அதை ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தான். சுமார் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல சந்திரலேகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணா. அவ மேல ஆசைப்பட்டு ஒரு வயசான ஜமீன்தாரு தன்னோட பணத்தையும் செல்வாக்கையும் காண்பிச்சு அவளோட குடும்ப ஆளுங்களை விலை வாங்கிட்டாரு. நிர்பந்தமா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு வயசு 75. அந்த கேட்ட ஜமீன்தாரு அவளை அனுபவிக்கவும் முடியாம அவளை வாழவும் விடாம குடும்பப்படுத்திருக்காரு. ஒரு நாள் அவளை கட்டாயப்படுத்தி அனுபவிக்கும் போது அவர் மூச்சு நின்று போயிடுச்சு. அந்த பொண்ணுதான் விஷம் கொடுத்து அந்த ஜமீன்தாரை கொண்டுட்டான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு அவளை நடு தெருவுல தள்ளுனாங்க. இல்ல, நான் ஜமீன்தாரை கொல்லல, என்ன நம்புங்க அப்படின்னு எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி கதறினா அந்த பொண்ணு. ஆனா அவளை யாரும் நம்பல. அவளை கல்லால அடிச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. பசியும் வறுமையும் அவளை பொறுத்துச்சு. அவளை ஒரு சாதாரண மனுஷியா கூட யாருமே பார்க்கல. அப்பதான் அவளுக்குள்ள ஒரு கோபமும் வெறியும் வந்துச்சு. எந்த ஊர்க்காரங்க அவளை நாயை விட கேவலமா நடத்தினாங்களோ அதே ஊரை பழி வாங்கணும்னு அவ முடிவு பண்ணா. எந்த அழகால தன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சோ அதே அழகால கவர்ச்சியான தன் உடலால ஆம்பளைங்களை மயக்கி தன் வலையில விழ வச்சா. சீனி சுத்திர இரும்பு மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் அவ காலிலேயே போய் விழுந்தாங்க. அதுவே அவளுக்கு ஒரு போதையையும் திமிரையையும் கொடுத்துச்சு. ஊரே அவளை நடத்த கெட்டவனு கிட்ட இது எல்லாத்துக்கும் முடிவு அமைகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் இந்த ஊருக்கு சித்தர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட ஊர் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போய் சந்திரலேகாவை பத்தி சொல்லி முறையிட்டு தங்களோட குடும்பங்களை காப்பாற்றும்படி கேட்டிருந்தாங்க. அந்த சித்தர் கொஞ்சம் இளமையானவர். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். சந்திரலேகாவை எச்சரிக்கிறதுக்காக கூப்பிட்டு விட்டாரு. அவளும் வந்தா. அவரை பார்த்த உடனே சந்திரலேகாவுக்கு அவர் மேல ஆசை வந்துருச்சு. தன்னோட அழகுல எப்படியாவது அவரை மயங்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டா. உன் தவறான செய்கையெல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ. பைரவ சன்னதியில வீழ்ந்து மன்னிப்பு கேட்டு பொழைச்சு போ அப்படின்னு அறிவுரை சொன்னாரு. என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா? என் மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஒரு கேட்டு நாயால என் வாழ்க்கையவே நரகமாக்குன அந்த கடவுள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னை நாயை விட கேவலமா நடத்தின இந்த ஊரை நான் பழி வாங்காம ஓய மாட்டேன். என் அழகுக்கு மயங்காத ஆம்பளைங்களே கிடையாது. உங்களையும் மயங்க வைப்பேன். என் அழகுக்கு அடிப்பணிய வைப்பேன். இது இந்த சந்திரலேகாவோட சவால் அப்படின்னு அவர்கிட்டயே சவால் விட்டவ எப்படியாச்சும் அந்த சித்தரை மயக்கி அவரை அடையணும்னு முடிவு செஞ்சா. அந்த சித்தர் இந்த ஊர்ல இருக்கிற காலபைரவர் மண்டபத்துல தான் தங்கி இருந்தாரு. அந்த சந்திரலேகாவும் தன்னோட உடல் அழகை காட்டி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தா. ஆனா அந்த சித்தர் எதுக்குமே மசியல. ஒரு நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு மாதிரி நாங்க புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவோட அவர் இடத்துக்கு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை நான் உண்மையா விரும்புறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அத்தனை நாள் பொறுமையா இருந்த சித்தர் கோபத்தோட உச்சிக்கு போனாரு. அழகா இருக்கிறேன்ற கர்வம் தான் உன்னோட இந்த கேவலமான நடத்தைக்கு எல்லாம் காரணம். அதனால இந்த நொடியே நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான உருவம் கொண்ட ஒரு பொண்ணா மாறிடுவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷமே அவளோட முகத்துல பாதி நெருப்புல வெந்த மாதிரி அகோரமா மாறிடுச்சு. அதை தாண்டிக்க முடியாத சந்திரலேகா, ஐயோ
வழியே இல்லாம தினமும் ராத்திரி ஒரு நோயாளி கூட உறவு வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல தினமும் உடம்பெல்லாம் ரணமாகிற அளவுக்கு அங்க பிரதட்சணம் பண்ணலாம். இது வெளியில தெரிஞ்சா வெக்க கேடுன்னு அந்த ஆட்களை கொலையும் செஞ்சிடுவா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அந்த தண்டனையை அனுபவிக்க முடியல. இந்த சாபத்துல இருந்து விடுதலையும் கிடைக்கல. முடிவா ஒரு நாள் இந்த கால பைரவரோட கோயிலுக்கு முன்னாலேயே புது பொண்ணு கோலத்துல தன்னையே எரிச்சுக்கிட்டு தீ குளிச்சு செத்து போயிட்டா. சரியா அவ செத்து 61 நாள்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த முதலிரவு கொலைங்க. வரிசையா புதுசா கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளைங்க எல்லாம் முதல் ராத்திரி அன்னைக்கு சாக ஆரம்பிச்சாங்க. ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள கல்யாண கோலத்துல ஒரு புது பொண்ணு அலையறா. அவ ஆம்பளைங்கள மயக்கி கொல்றா. அது சந்திரலேகாவோட ஆவிதான்னு பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. இப்பவும் வாழ்க்கையை முழுசா அனுபவிக்க முடியலேங்கிற ஆதங்கமும் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்காமலே செத்து போயிட்டோமே அப்படிங்கிற ஏக்கமும் சந்திரலேகாவுக்கு இன்னமும் இருக்கு. அதான் இப்படி புது பொண்ணு கோலத்துல ஆவியா அலையறா. அதான் இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் ஆனாலும் முதலிரவு நடக்கும்போது அவ அந்த பெண்ணோட உடம்புல புகுந்து அந்த மாப்பிள்ளையோட உறவு வச்சுக்கிட்டு அவங்கள கொன்னுடுறான்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால எப்ப இந்த ஊர்ல கல்யாணம் நடந்தாலும் முதலிரவு மட்டும் வெளியூர்ல நடக்கிறது இந்த ஊரோட வழக்கமாவே ரொம்ப வருஷமா ஆயிப்போச்சு என்று சந்திரலேகாவின் முழு கதையையும் சொல்லி முடித்தார் பூசாரி. அதை கேட்ட கார்த்திக்கிற்கு உடம்பெல்லாம் சேர்த்தது. அவன் காதில் யாரோ ஒரு பெண் சிரிக்கும் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் சுற்றி பார்க்க அந்த குரல் நின்று அமைதியானது. அப்போது ஓலைச்சுவடியின் ஒரு பக்கத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு ஜோடி பாம்புகளின் முத்திரையை பார்த்தான் கார்த்திக். ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தது. சட்டென தன் சட்டையை அவன் கழட்ட அதிர்ச்சியான பூசாரி அவன் முதுகை பார்த்தார். அந்த ஓலைச்சுவடியில் இருந்த அதே விசித்திரமான பின்னி பிணைந்த இரட்டை பாம்புகள் கொண்ட முத்திரை அவனது முதுகிலும் தழும்பாக படிந்திருந்தது. அதை பார்த்த பூசாரியின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிக்க கோயில் மணிகள் காற்றில் டங் டங் என்று ஒலி எழுப்ப சட்டென ஏதோ ஒரு அமானுஷ்யம் அந்த இடத்தையே சூழ்ந்து கொண்டது போல உணர்ந்தான் கார்த்திக். தம்பி, இது எப்படி உடம்புல தழும்பா இருக்கு?
மேஜையில் இருந்த பாலை எடுத்து அவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நாம இவ்வளவு நாள் எதுக்கு காத்திருந்தோமோ அதை ஆரம்பிப்போம் என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்தான் விக்னேஷ். பெட்ரூம் லைட் வெளிச்சத்தில் இருவரும் தங்கள் தாம்பத்திய உறவை துவங்கியிருக்க அந்த வீடும் அமைதியானது. விக்னேஷுக்கு தெரியவில்லை, தான் உண்மையில் பூர்ணிமாவின் உடலில் புகுந்திருக்கும் சந்திரலேகாவுடன் தான் தாம்பத்தியம் கொள்கிறோம் என்று. நிமிடங்கள் கரைந்தன. இருவரும் இன்பத்தில் திளைத்துவிட்டு மூச்சு வாங்கிக் கொண்டிருக்க திடீரென விக்னேஷின் மீது ஏறி உட்கார்ந்தாள் பூர்ணிமா. திடுக்கிட்ட விக்னேஷ் பெட்ரூம் லைட் வெளிச்சத்தில் மங்களாக தெரிந்த பூர்ணிமாவின் முகத்தை பார்த்தாள். அது தன் மனைவி பூர்ணிமா இல்லை என்று தெரிந்ததும் அதிர்ந்து போனான். அவன் நெஞ்சின் மீது கை வைத்தாள் அவள். புன்னகையுடன் மலர்ந்திருந்த அவளது முகம் மெல்ல குரூரமாக மாறுவதை கண்ட அவன், பூர்ணிமா என்னாச்சு உனக்கு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான். நான் பூர்ணிமா இல்லடா, லேகா, சந்திரலேகா என்று கொடூர குரலில் கூறிவிட்டு அவள் அவனது கழுத்தை நெரிக்க அவளது முகத்தின் ஒரு பகுதி மிக அழகாகவும் மற்றொரு பகுதி நெருப்பில் வெந்தது போல அகோரமாகவும் மாறுவதை கண்டான் அவன். ஆனால் அதுவே அவன் கடைசியாக கண்ட காட்சியாக அமைந்தது. அவன் ரத்தத்தை காற்றை போல அவள் உறிஞ்சி எடுக்க வெளுத்த பிணமாக மெத்தையில் விழுந்தான் விக்னேஷ். அவன் உயிர் போனதைக் கண்டு பேரானந்தம் அடைந்தாள் சந்திரலேகா. அந்த ஆனந்தத்தோடு பூர்ணிமாவின் உடலை விட்டு சென்றாள் சந்திரலேகா. சிறிது நேரத்தில் என்ற அலறல் சத்தம் அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் ஒரு சேர எழுப்பியது. பூர்ணிமா கதறியபடி அந்த அறையின் கதவை திறந்து வெளியே ஓடி வர வீட்டில் இருந்த பெரியவர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அனைவரது மனதையும் சுக்குநூறாக உடைத்தது. உயிரில்லாத பிணமாய் கண்கள் மேலே நிலை குத்தியபடி இறந்து கிடந்தான் விக்னேஷ். சந்திரலேகா மீண்டும் ஊருக்குள் புகுந்து விட்டாள் என்ற செய்தி காட்டு தீயாக பரவியது. ஒன்று கூடிய ஊர் மக்கள் அனைவரும் ஒரு இளம் பெண்ணின் முகம் பதிந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தை தீயிலிட்டு எரிக்க ஆரம்பித்தார்கள். காலபைரவர் கோவில்ல சீட்டு போட்டு பார்த்து வேண்டாம் எச்சரிக்க வந்தும் இந்த சிறுசுங்க யாருக்கும் தெரியாம ஒன்னா இருக்க பார்த்திருக்காங்க. அதான் சந்திரலேகா என் பிள்ளையை கொன்னுட்டா என்று விக்னேஷின் அம்மா கதறி அழுதார். ஊர்க்காரர்கள் விஜயனை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். விஜயன் அந்த ஊரிலேயே சற்று படித்த விவரங்கள் தெரிந்த நடுத்தர வயது இளைஞன். 3 தலைமுறைகளாக ஜோதிட சாஸ்திரத்தில் புகழ்பெற்ற குடும்பம். ஊர்க்காரர்கள் அனைவரும் அவரை தேடி வர சந்திரலேகா மீண்டும் ஊருக்குள் புகுந்து விட்டதையும் முதல் கொலையாக விக்னேஷின் மரணம் நிகழ்ந்ததையும் அறிந்தவர் பதட்டமானார். இவ்வளவு தெரிஞ்சும் எப்படி அந்த புது ஜோடியை பாதுகாக்காம இருக்கீங்க? இதுக்குதான் இந்த ஊருக்குள்ள யாருக்குமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாட்டோட இருக்கு. அந்த சந்திரலேகாவால இன்னும் எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துருங்க. பைரவர் கோயில் பூசாரி கிட்ட பேசி என்ன பூஜை செய்யணும், எப்படி அவளை தடுக்கணும்னு கேட்டு முடிவு பண்ணிடலாம். விடிய வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா வீட்டிலேயே இருங்க என்று விஜயன் ஊர் மக்களை தைரியப்படுத்தி அனுப்பி வைத்தார். நள்ளிரவு முதல் ஜாமம் கடந்தது. இங்கே பைரவரின் கருவறைக்குள் பூசாரியால் உள்ளே தள்ளிவிடப்பட்ட கார்த்திக் எழுந்து சுற்றுமுற்றும் அந்த இடத்தை பார்த்தான். வவ்வால்களின் சிறகுகள் படபடக்கும் சத்தம் அவன் காதுகளில் எதிரொலித்தது. கோயிலின் உள்ளே சென்று போனில் சிக்னல் கிடைக்காததை உறுதி செய்த பின் பிளாஷ்லைட் உதவியுடன் அந்த இடத்தை நோட்டமிட்டான். கோயில் தூண்களில் படிந்திருக்கும் ஒட்டடைகளை விலக்கிவிட்டவாறு காலபைரவர் சிலைக்கு பின்னால் வந்து நின்றான் கார்த்திக். மிகப்பெரிய கனமான கதவு அவனுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்தது. அந்த கதவு முழுக்க பல தகடுகளும் மந்திர கயிறுகளும் கட்டப்பட்டிருந்தது. மிக பெரிதான 7 பூட்டுகளால் அந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த மந்திரித்த பூட்டில் கார்த்திக்கின் விரல்கள் பட ஒரு புல்லாங்குழல் இசைக்கும் ஓசை கேட்டது. பின் சில நொடி ஆழ்ந்த அமைதி. அந்த அழகான சங்கீதத்தில் மெய் மறந்தவனின் காதருகில் யாரோ மூச்சுவிடும் சத்தம் கேட்டது. அந்த உஷ்ண மூச்சு காற்றின் ஸ்பரிசத்தில் அவன் முதுகு தண்டுவடம் சிலிர்த்தது. அதிர்ந்து போய் அவன் திரும்பி பார்க்க அங்கே கர்த்தூனில் சிங்கத்தலை கொண்ட யாழின் சிலை மட்டுமே இருந்தது. மீண்டும் புல்லாங்குழல் இசை ஒலிக்க அந்த அறை முழுக்க மல்லிகைப்பூவின் மனம் நிரம்ப ஏதோ ஒரு மயக்க உணர்விற்கு ஆட்பட்டான் கார்த்திக். கண்கள் மயங்க அந்த சன்னதியை விட்டு வெளியேறும் பாதையை தேடிக் கொண்டிருந்தான். அவன் வரும்போது இருந்த வாசல்கள் அனைத்தும் இப்போது மாயமாய் மறைந்து வெளியேறுவதற்கான வழியே இல்லாத ஓர் மூடிய கர்ப்ப அறையாக அது தற்போது மாறியிருந்தது. அவனுக்கு மெல்ல மூச்சு விட முடியாமல் நெஞ்சடைக்க அந்த மந்திர கயிறுகள் கட்டப்பட்டு பூட்டப்பட்டிருந்த கதவில் தன்னையும் அறியாமல் கைகளை வைத்தான் கார்த்திக். அவன் கை வைத்த மாத்திரத்தில் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. அந்த சூறைக்காற்றில் கோயிலில் இருந்த விளக்குகள் எல்லாம் ஆடி அபாயகரமான சத்தம் ஒன்றை எழுப்ப ஆரம்பித்தன. எதுக்காக இந்த அறையை பூட்டி
கேட்டது. அவன் சில அடிகள் முன்னேறி செல்ல அடுத்த நொடியில் அவன் பார்த்தவை வியப்பின் உச்சத்திற்கே அவனை கொண்டு சென்றது. சில்லென்று காற்று வீச அவன் சுவாசம் இயல்பானது. கண்களை அகலமாக திறந்து பார்த்தவன் ஒரு பிரம்மாண்டமான பூந்தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். கற்பனை செய்தும் பார்க்க முடியாத அந்த காட்சி பிழைக்குள் அவன் சிக்கிக் கொண்டான். அது கனவா அல்லது நிஜமா என்று அவனால் உணர முடியவில்லை. ஏதோ ஒரு மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டவன் போல தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் இதுவரை இருந்த கருங்கற்களால் ஆன பழமையான கருவறைக்கு முற்றிலும் எதிராக அழகே உருவான பூக்கள் பூத்துக் குலுங்கும் ஒரு வண்ண பூஞ்சோலையை இப்போது வென்றிருந்தான். பச்சை பசேல் என்ற செடிகளும் வளைந்து நிமிர்ந்த கொடிகளும் உயர்ந்து நின்ற மரங்களும் அவனுக்கு பரவசத்தை கொடுத்தன. கிளிக்கூட்டங்களின் கீச்சு சத்தமும் குயில்களின் கானமும் அருவி வெள்ளை கீற்றாக சோவென விழுந்து கொண்டிருக்கும் அருவியின் ஓசையும் அந்த இடமே ஒரு பூலோக சொர்க்கம் போல அவனுக்கு காட்சியளித்தது. அப்போது யாரோ மெல்ல நடந்து வரும் கொலுசொலி கேட்டது. அவன் ஆர்வம் அதிகரிக்க கொலுசொலி வந்த திசையை நோக்கினான். செடிகளின் இலைகளை விளக்கியபடி பொன்னிய மேனியில் இளம் பெண்ணொருத்தி அருவியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவளது அழகான வளைவுகளும் எடுப்பான தோற்றமும் பின்னழகிலேயே கார்த்திகை பித்து பிடிக்க வைத்தது. முழங்கால் வரை நீண்டிருந்த அவள் கூந்தலை அவள் அள்ளி முடித்து அருவியில் இறங்கினாள். பளிங்கு போல் இருந்த அவள் உடல் தண்ணீரில் நனைந்து சூரியனின் கதிர்கள் பட்டு மின்னியது. மெல்ல அருவியை நெருங்கிய கார்த்திக் செடிகளுக்கு பின் மறைந்திருந்தபடி அவள் நீராடும் அழகை ரசிக்க துவங்கினான். கைகளை நீரையள்ளி சிரித்தபடி மனம் லயிக்க மிதந்து கொண்டிருந்த அந்த அப்சரஸ் சட்டென்று ஒரு நொடி நின்று திரும்பி கார்த்திக் நின்றிருக்கும் திசையை பார்த்தாள். கார்த்திக் மறைந்து கொள்ள அவள் கண்கள் அவன் நின்றிருந்த இடத்தையே பார்த்தது. பின் மீண்டும் நீந்த ஆரம்பித்தவள் ஒரு கட்டத்தில் நீருக்குள் மூழ்கி போனாள். சில நொடிகள் எந்த சலனமும் இல்லாமல் நகர எழுந்து எங்கே அவள் தண்ணீரில் மூழ்கிவிட்டாளா என எட்டி பார்த்து கார்த்திக் தேட சட்டென அவனை சுற்றி மல்லிகை மனம் கமழ ஆரம்பித்தது. மீண்டும் சில்லென்ற குளுமையான காற்று அவனை தாக்கியது. ஜல் ஜல் என்ற கொலுசொலி அவன் காதுகளில் கேட்க யாரோ பின்னால் இருந்து அவனை நோக்கி வருவதை உணர்ந்தான். அவன் அசையாமல் அப்படியே நிற்க ஈரம் சொட்டும் அழகான ஒரு பெண்ணின் இரு கைகள் அவன் கண்களை பின்னால் இருந்து மூடியது. அவன் முன்னே கர்ப்ப கிரகத்திற்குள் ஸ்பரிசித்த அதே சூடான மூச்சு காற்று மீண்டும் இப்போது அவன் கழுத்து பகுதியில் பட்டது. அவன் முதுகு தண்டு சிலிர்க்க அவன் மேல் ஒரு இளம் பெண்ணின் மார்புகள் அழுத்தி பதிந்தன. உணர்ச்சிகள் கிளர்ந்தெழ கார்த்திக் தன் கண்களை கட்டியிருந்த பெண்ணின் கைகளை விலக்கி திரும்பி பார்த்தான். அவனால் தன் கைகளையே நம்ப முடியவில்லை. யாரை இவ்வளவு நேரம் தூரத்திலிருந்து மறைவாக ரசித்துக் கொண்டிருந்தானோ அந்த பேரழகி இப்போது அவன் முன்பு ஈரம் சுட்ட சுட்ட உதட்டில் புன்னகையுடன் நின்றிருந்தாள். அவளது இளமை ததும்பும் அழகும் வசீகரமான கண்களும் கார்த்திகை ஸ்தம்பித்து நிற்க வைத்தது. அவனை நெருங்கி வந்தவள் மயக்கும் குரலில் உனக்காகத்தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். கார்த்திக், நீ எனக்காகவே பிறந்தவன். இனி நீ மறைஞ்சு நின்று பார்க்க வேண்டாம். வா, என்னை முழுசா அனுபவிச்சுக்கோ என்று அவள் சொல்ல வார்த்தைகள் தடுமாற நீ யாரு என்று அவளிடம் கேட்டான் கார்த்திக். மெல்லிய சிரிப்புடன் அவன் உதட்டருகே வந்தவள் மயக்கும் குரலில் என்று சொல்லிவிட்டு அவன் இதழ் மேல் இதழை பதித்தாள். தேனை குடிக்கும் வண்டு போல சொக்கி போனான் கார்த்திக். அவனை இறுக்கி அணைத்து ஜென்ம ஜென்மமாய் காத்திருந்த ஆசையெல்லாம் தீர்க்க ஆரம்பித்தாள் சந்திரலேகா. இன்பத்தின் உச்சத்தை அனுபவிக்க துவங்கிய கார்த்திக் அவளின் கூடலை தன்னை மறக்க அவன் முதுகின் மேல் இருந்த தழும்பில் பின்னி பிணைந்திருந்த இரட்டை பாம்புகள் உயிர் பெற்று நெறிய தொடங்கின. மறுநாள் காலை சந்திரலேகாவை கட்டுப்படுத்த காலபைரவர் கோயிலுக்கு வந்த விஜயனும் ஊர் மக்களும் அதிர்ச்சியில் உடைந்து போய் நின்றனர். கோயிலின் பெரிய மரக்கதவில் பல நூறு மந்திர கயிறுகளால் கட்டப்பட்டு வாயில் நுரை தள்ளியபடி பிணமாக தொங்கினார் பூசாரி குணசீலன். இனி சந்திரலேகாவின் ஆட்டம் துவங்கும். சந்திரலேகா ஏன் கார்த்திகிற்காக ஜென்ம ஜென்மமாய் காத்துக் கொண்டிருக்கிறாள்? பாம்பு முத்திரை எப்படி கார்த்திகின் உடம்பு தழும்பாக வந்தது? சாப விமோசனம் அடைவாளா சந்திரலேகா? முதலிரவு கொலைகள் முடிவுக்கு வருமா? அனைத்தையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா.